கே சிவகுமார் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்டுதான் எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிறாருங்கிறான். இப்படி ஒரு கோமாளித்தனத்தை ஒண்ணு வேணா ஒத்துக்கிறேன். நீங்க ஆட்சியிலே இருந்தாலும், உங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இருந்தாலும், நாங்கள் ஆட்சியிலே இல்லை என்றாலும், எங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இல்லை என்றாலும், அவ்வளவு ஏன் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லை என்றாலும் கூட அடுத்த மாநிலத்தின் முதல்வர் எங்கள் தலைவரை பேச்சுத்தான் கேட்பார் என்றால் நீ எதற்கு இருக்கிறாய்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது திராவிடத்தை நெஞ்சில் சுமந்து, தந்தை பெரியாரை தலையில் சுமந்து, பேரறிஞர் அண்ணாவை களத்தில் எடுத்து, முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்தான சிந்தனைகளை சிற்பியாக இருந்து களத்திலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்ச்சி என்பதைத்தான் இந்த இளம் சமூகத்தில் எழுச்சி காட்டுகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஜென்சி டிஎம்கே என்று பெரும் எழுச்சியோடு தமிழகம் எங்கும் புத்துயிர் பெற்றதை போன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில், இன்றைக்கு ஒசூரிலே நடக்கின்ற இந்த நிகழ்வில், இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திரு ஒய் பிரகாஷ் அவர்களே, பெருமரியாதைக்குரிய மேயர் சத்யா அவர்களே, பெருமரியாதைக்குரிய வேப்பநல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு சீனிவாசன் அவர்களே, பெருமரியாதைக்குரிய துணை மேயர் அனந்தையா அவர்களே, மேலும் அனைத்து நிலை கட்சியின் உறுப்பினர்களே, அபிமானிகளே, குறிப்பாக சில கிரிஞ்சிகளுக்கெல்லாம் வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கும் ஜென்சிகளே, இன்றைக்கு வரும்பொழுது ஒரு செய்தியை பார்த்துவிட்டு வந்தேன். அதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டின கத்திப்பாரா, சும்மா கூச்சப்படாம சுத்தி பாடுறா என்று மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு எந்த சாதனைகளை இவர் சுத்தி பார்த்தாலும் அங்கு அப்பாதான் தெரிவார் என்கின்ற அளவில், நான் நேற்றைய தினம் கத்தாரிலே இதே போல ஜென்சி டிஎம்கே நேற்று இதே டைம்ல அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது அங்க இருந்த ஒரு சகோதரர், நீங்க நாளைக்கு ஜென்சியை பார்க்க போனா இந்த கதையை அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் பணித்ததின் அடிப்படையில் இந்த கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானாம். அவனுக்கு ட்ரெஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா, நல்ல ட்ரெஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த அரசனுடைய ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல 2 பிராடு பசங்க இருந்திருக்கான். அந்த 2 பிராடு பசங்க என்ன சொல்லியிருக்கான், எங்க கிட்ட பயங்கரமான ஒரு விலை மதிப்பில்லாத ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துணி இருக்கு, அதுல நாங்க ட்ரெஸ் செஞ்சு தருவோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆட்சி செய்ய தகுதியானவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் மட்டும்தான் அந்த ட்ரெஸ் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா. அப்ப உடனே பணத்தை கொடுத்து செய்ய அப்படின்னு சொன்ன உடனே முதல் அமைச்சர்கள் வந்து பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே என்ன தெரியுதா அப்படின்னு செஞ்சு காட்டியிருக்கான். தெரியுமா, ஏன்னா அவன் ஃப்ராடு, தெரியாது இல்ல. ஆனா தெரியாதுன்னு சொல்ல முடியுமா அமைச்சர்களால? ஏன் முடியாது? அவன் தகுதி இல்லாதவன் அறிவில்லாதவன் தெரிஞ்சு போயிடும். ஆனா என்ன பண்றான், நல்லா இருக்கு அப்படிங்கிற அமைச்சர் எல்லாம். இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது மன்னரே வரார், அரசரே வரார். வந்து என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு, ஐயோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரசரே அப்படிங்கிறாங்க அமைச்சர்கள்லாம். உடனே மன்னருக்கு வேற வழி இல்லை. இப்போ மன்னருக்கு கண்ணுக்கு தெரியல எதுவும், அவன் பிராடு பசங்க. மன்னர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு, வேற வழி தெரியாம திருன்னு முடிச்சுட்டு, ஐயோ சூப்பரா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு. அப்ப உடனே நீங்க உங்க ட்ரெஸ் அவருங்க, நாங்க இந்த ட்ரெஸ் மாட்டி விடுறோம் அப்படின்னு மாட்டி விட்டாங்க. மன்னர் அம்மனம் ஆயிட்டார். ஊர்ல ஊர்வலம் போறாரு புது ட்ரெஸ் காட்டுறதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா என்ன செய்ய முடியாது, வெளியே சொல்ல முடியாது. மன்னர் இப்படி போறாரு, ஐயோ மன்னா சூப்பரா இருக்கு ட்ரெஸ், சூப்பரா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னாலும் அங்க எந்த பயமும் அறியாத இளங்கன்றுகளாக சிறுவர்களாக கொஞ்சம் பேர் அங்க நின்று இருக்கிறான்.
அவனுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது இல்ல. அவன் தப்புன்னு இருக்கிறான். மன்னா நீங்க ட்ரெஸ்ஸே போடல, அம்மனமா நிக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறான். அப்படி அம்மனமாக சில பேர் இன்றைக்கு திரிந்து வருகிறார்கள். அவர்கள் ஆட்சியை எதிர்த்து பல பேர் இன்றைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. அந்த சிறுவர்களாக இந்த ஜென்சிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மன்னருக்கு பார்த்த இந்த ஜென்சிகளை பார்த்து எப்படி அச்சம் இருக்குமோ அப்படிதான் உருவாயிட்டான், பயம் இல்லாதவனை பார்த்து. அதுக்காக அப்படி அம்மனமா வந்த மன்னர் யாருன்னு நீங்க கேட்க கூடாது. நான் அதை சொல்லவும் இல்லை. ஆனால் அப்படித்தான் இன்றைக்கு பூனை கண்ண முடிச்சுன்னா உலகமே இருட்டு என்கின்ற அடிப்படையில் இந்த ஜென்சி எழுச்சியை பார்த்து உண்மையிலேயே நீ கம்பீட் பண்ண வேண்டியது தலைவர். நீ சிஎம் ஆயிட்ட, நீ தலைவரையும் எதிர்கட்சி தலைவரையும் கம்பீட் பண்ணணும். ஆனா இவன் எங்க கம்பீட் பண்ணிட்டு இருக்கிறான்னா முழு நேரம் திமுகவில் இப்படி ஒரு இளைஞர் சக்தி உருவாகி விட்டதே, நாம் தான் இளைஞர்களுக்கு பட்டா போட்டு வைத்த பொறுப்பாளர்கள் என்று நினைத்துக் கொண்டோமே, ஒரு பெரும் இளைஞர் சமூகமும் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் உருவாகிவிட்டதே. முத்தமிழறிஞர் கலைஞராலும் அண்ணா பேரறிஞர் அண்ணாவாலும் முத்தமிழறிஞர் கலைஞராலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவராலும் பலன் பெற்ற ஒரு இளம் சமூகம் உருவாகிவிட்டதே, எழுச்சி பெற்று விட்டதே, களத்துக்கு வந்து விட்டதே, எதிர்த்து நிற்கிறதே. இதற்கு மேல என்ன செய்யறது என்று தெரியாமல் தான் திரும்ப இடமெல்லாம் போய் வழக்கு போடுறான். ஏன்னா ஜட்ஜி கேட்டார்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, இப்படி ஒரு கோயில்ல திருட்டு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு வழக்கு. ஜட்ஜி கேட்டார், நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த கேஸ்ல இத படிங்க, பேராக்ட படிங்கிறார். அப்ப மேடம் தான் சொன்னாங்க, சரண்யா மேடம் தான் சொன்னாங்க, சார் நான் மட்டும் அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா அப்படியே எகிரி குச்சி தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு. அப்படியே அசிங்கம், அவ்வளவு அசிங்கம். இந்த வழக்குல இந்த செக்ஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். அந்த அளவிற்கு இவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இனிதான் இந்த இளம் சமூகம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையும் வழக்கறிஞர்களும் உங்களை சிறையில் வந்து சந்திப்பதாக இருந்தாலும், உங்களை பிணையில் எடுப்பதற்காக போராடுவதாக இருந்தாலும், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்களை மீறி உங்கள் மீது வழக்குகள் பாயாது என்று சொல்வதற்காக அல்ல. வழக்குகள் வரும், தடுப்பு சட்டங்கள் வரும், கருப்பு சட்டங்கள் வரும். அதை தாண்டி களத்தில் நின்று சிறைகளை கண்டு அஞ்சாமல், வழக்குகளை கண்டு அஞ்சாமல், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல், ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் ரத்தங்கள் நீங்கள் களத்திலே நிற்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு இன்றைக்கு சட்டத்துறையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும் உங்கள் பின் நிற்கிறார்கள். இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் பின்னால் நினைக்கிறாங்க. நான் கத்தாருக்கு இப்ப நேத்து OTP ஒருங்கிணைந்த தமிழ் பேரவை அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, முதலாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என்று அமைச்சரவை அமைத்தது ஒரு தூர பார்வையை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கெல்லாம் நாங்க இப்பெல்லாம் வந்து வெந்த மொபைல நொந்து உழைக்கிறோம், வெளியே வந்து இருக்கிறோம், இதையெல்லாம் தெரிந்து எங்களுக்காக அமைச்சரவை அமைச்சாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், தெரியுமா யாருக்காவது? வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் யாருன்னு? கடந்த காலத்துல அவரை விஜய் ரசிகர் மன்றம் சார்பா ஒரு டிபேட் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் கூடும்போது அந்த சேர்ல உட்கார்ந்து இப்படி ஆடுவார், இப்படி ஆடுவார். அவர் ஏதாவது கேட்கிறாங்க, இது பதில் சொல்லுங்க அப்படின்னா, அது நீங்க தலைவர் தான் கேட்கணும், அது நீங்க தலைவர் தான் கேட்கணும் என்று கடந்த காலங்களிலே ஒருவர் இருந்தார். அவங்க அவ்வளவு வேதனையாக பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சி பெற்று வருவதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. முத்து போல இந்த மண்ணை சிற்பி போல செதுக்கி எடுத்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கி வைத்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய முன்மாதிரி மாநிலமாக அமைத்தது எதற்காக? இந்த தற்கொலைகளின் கைகளில் இந்த மாநிலத்தை கொடுப்பதற்காகவா? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இதை மீட்டெடுத்து இந்த தற்கொலைகளின் கைகளில் இருந்து இந்த ஆட்சியை மீட்டெடுத்து மீண்டும் ஒருமுறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற அந்த மந்திர வார்த்தையை மீண்டும் ஒருமுறை இந்த தமிழ்நாடு கேட்கும். Because MK Stalin is not a word, it is an emotion. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது திராவிடத்தை நெஞ்சில் சுமந்து, தந்தை பெரியாரை தலையில் சுமந்து, பேரறிஞர் அண்ணாவை களத்தில் எடுத்து, முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்தான சிந்தனைகளை சிற்பியாக இருந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்ச்சி என்பதைத்தான் இந்த இளம் சமூகத்தில் எழுச்சி காட்டுகிறது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கான், ஒரு 13 பேர் இறந்துட்டாங்க ஒரு இதுல, ஆயில்
கேஸ் பிளாஸ்ட்ல கத்தார்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இத அந்த தென்னரசு அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனா இப்படி தன்னுடைய அமைச்சரவையில இதுக்கெல்லாம் இப்படி முடிவு எடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அத கொடுத்த உடனே வழக்கம் போல என்ன செய்வாங்க, அந்த ஊர்ல ஒரு இன்ஃபுளுசர் பொண்ணு இருக்கு, அது என்ன பண்ணிருக்கு, அந்த குடும்பம் எரிஞ்சு சாம்பலாகி போய் கிடக்குது. அவன் இருந்தா எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்பான். இவன் 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்கன்னு, எங்க அண்ணன் 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கிட்ட போயிருக்கான். மைக் எடுத்துட்டு ஓட விட்டு அடிச்சு விரட்டி அமைச்சிருக்காங்க தாவேகாவுடைய இன்ஃபுளுசர்ஸ் கத்தார்ல. எங்கு சென்றாலும் விளம்பர வெறி பிடித்து இந்த மண்ணிற்கு எதையும் செய்யாமல், உருப்படியாக எதையுமே செய்யாமல், இப்ப கடைசியா 3 நாளைக்கு முன்னாலதான் அந்த அமைச்சருக்கு ஒரு பேர் வைத்தேன். நான் நினைத்தேன் பிளம்பர் குமார் என்று பேர் வைக்கலாம், இல்லை என்றால் பக்கோடா குமார் என்று பேர் வைக்கலாம். இல்லை, இன்னைக்கு அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னா கான்ஸ்பிரசி குமார் அப்படின்னு பேர் வைக்கணும். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச நியாயம் வேண்டாமடா. டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுடைய சிஎம், உங்க கூட்டணியில இருக்கிற சிஎம் டி.கே. சிவகுமார் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்டுதான் எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிறாருங்கிறான். இப்படி ஒரு கோமாளித்தனத்தை ஒண்ணு வேணா ஒத்துக்கிறேன். நீங்க ஆட்சியிலே இருந்தாலும், உங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இருந்தாலும், நாங்கள் ஆட்சியிலே இல்லை என்றாலும், எங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இல்லை என்றாலும், அவ்வளவு ஏன் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லை என்றாலும் கூட, அடுத்த மாநிலத்தின் முதல்வர் எங்கள் தலைவரை பேச்சுத்தான் கேட்பார் என்றால் நீ எதற்கிறாய்? அதையாவது ஒத்துக்குங்கடா, அதையாவது ஒத்துக்குங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அயோக்கியர்களே, மதப்பசங்களே, இதற்கும் லாயக்கில்லாதவர்களே, பக்கற்றவர்களே, அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை பாரு. ஒரு முதலமைச்சர் வரங்கிறாரு, நீ வந்துடாத எங்கால கோமா இருக்கிறாங்கடா சொல்றா இல்லையா? அப்படி என்ன செய்யணும்? நீதான் 100 பேர் அடிப்பிய ஒரே சீன்ல, போக வேண்டித்தானே? நீதான் ஒரே சீன்ல 100 பேர் அடிப்பிய, போக வேண்டித்தானே? என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட கேவலம். ஆனால் வயிற்றெரிச்சல் என்ன தெரியுமா? 1970 காவிரி நதிநீர் மேலாண்மைக்காக, காவிரி நதிநீருக்காக தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று இந்தியாவில் தமிழக வரலாற்றில் முதலாக பேசியது முத்தமிழறிஞர் கலைஞர். 1970 1971 சட்டமன்றத்தில் காவிரிக்காக தீர்மானம் நிறைவேற்றி டிரிபியூனல் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1990 அது போன்ற ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். 1991 காவிரி விவகாரத்தில் ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று, ஒரு இடைக்கால ஆறுதலாக காவிரியிலிருந்து தண்ணீரை பெற வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1991 2007 முதலாக அந்த டிரிபியூனலில் இருந்து முதல் அவார்டை வாங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 2018 உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு உருப்படியான தீர்ப்பை வாங்கி, உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு மெக்கானிசத்தை இன்ஸ்டிடியூட் செய்ய வைத்தவர் தமிழக வரலாற்றில் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு. 2018 வரை உச்ச நீதிமன்றம் வரை சென்று காவிரி நதிக்கான அனைத்து உரிமைகளுக்கும் போராடியது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சியில் 2022 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மக்கள் முதல்வர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் மேகதாது கட்டப்படுவதற்கு எதிராக உறுதியாக களத்தில் நின்றவர் நம்முடைய மக்கள் முதல்வர். 2023 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் மக்கள் முதல்வர். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இந்த கான்ஸ்பிரசி குமார் என்கின்ற இந்த நிர்மல் குமார் நம்முடைய தலைவரை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வகையில் இந்த தோல்வி நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய வரலாற்றை மீளாய்வு செய்ய வைத்திருக்கிறது. வரலாற்றில் நாம் யார், where we are today, the தமிழ்நாடு where we are today, இன்றைக்கு நாம் எந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறோமோ அந்த தமிழ்நாடு ஒரு கால் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற மகத்தான தலைவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாடு இருந்திருக்காது. ஃப்ரண்ட்லைன் மேகசின் எழுதி காட்டினான்,
தன்னுடைய ஆரம்ப ஆட்சி காலத்திலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்திற்கும் கல்வி வேலை வாய்ப்பில் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தினுடைய விளைவு அதற்கு அடுத்த காலகட்டங்களிலே 5 ஆண்டுகள் அதை அவர் நிறைவேற்றியதற்கு பின்னால் ஃப்ரண்ட்லைன் மேகசின் எழுதி காட்டுகிறான். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களும் ஃபார்வர்ட் கிளாஸும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்களோ அந்த அளவு தமிழ்நாட்டில் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு. இந்த தோல்வி நமக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கலாம். நம்முடைய வரலாற்றை மீளாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். இளம் சமூகமாக வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வரலாற்று பின்னணியை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தமிழ்நாட்டை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியதற்கு நாம் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் பாட்டுக்கு போராடிட்டே இருந்தான். அந்த பொல்லாதவன் ஒரு படம் இருக்குல்ல, தனுஷ் படம், அதுல விவேக் அடிக்கிறதுக்கு ஒரு ரவுடி வருவார், ஒரு கம்பியை தூக்குவார். என்ன ஆயிடும் அது, அந்த கம்பி கரண்ட்ல பட்டு ஷாக் அடிச்சிடும். உடனே விவேக் என்ன பண்ணார், எட்டி உதைப்பார் அவனை. அந்த மாதிரி அவன் நதிநீர் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தான். திடீர்னு மழை அதிகமா ஓபன் பண்ணிட்டான். உடனே அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தாங்கிறான். அதுவாக இயற்கையா நடந்த ஒரு விஷயத்த அதற்கும் காரணம் எங்க அண்ணன் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய இன்னைக்கு செய்தி பாத்தீங்களா சன் நியூஸ்ல, ஸ்பைடர்மேன் பாக்குறதுக்கு பசங்க எல்லாம் தியேட்டருக்கு போயிருக்காங்க. அவங்களை அப்படியே ஹைஜாக் பண்ணி ஜனநாயகன் படம் பார்க்கவான்னு கூப்பிட்டுருக்காங்க. செய்தி பார்க்கலையா? அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கூட்டு வந்த பெரிய ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். டேய், நாங்க உன் படம் நல்லா இருந்தா நாங்க ஏன்டா ஸ்பைடர்மேனுக்கு போறோம், படமாடா இது. பகவான் கேசரியில பாதி படம் எடுக்க சொன்னா புராண்டி வச்சிருக்கிற மக்களை. அப்ப இப்ப செய்தி காலவர் அரை மணி நேரத்துக்கு முன்னால ஸ்பைடர்மேன் பார்க்க சென்ற அண்ணா சாலை தியேட்டரிலே ஸ்பைடர்மேன் பார்க்க சென்ற சிறுவர்களை கடத்தி ஜனநாயகன் பார்க்க வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழாக கைது செய்ய வேண்டும். ஆகாத படத்தை பார்த்தால் வாந்தி மயக்கம் வந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டால் கான்ஸ்பிரசி குமாரை தூக்கிலிட வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை தள்ள வேண்டும். இப்படி இவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிகப்படியாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளில் முதன்மையானது விஞ்ஞான ஊழல் என்றே சொல்வார். இது ரொம்ப முக்கியமானது. இன்னை வரைக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே ஈடிக்கு போனார். ஈடி பிஎம்எல்ஏ அந்த கேஷ் ஃபார் ஜாப் வழக்குல பிஎம்எல்ஏ பெயில் தரும்போது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, just because the provision of PMLA is stringent, it cannot be used as a tool for long incarceration of your political enemies. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அரசியல் எதிரிகளை வெகுகாலம் உள்ளே வைப்பதற்கான ஒரு கருவியாக நீங்கள் பிஎம்எல்ஏவை பயன்படுத்துகிறீர்கள். எந்த இடத்திலும் நாங்கள் ஊழல் செய்தவர்கள் என்று வரவில்லை. ஆனால் விஞ்ஞானம் என்பது பகுத்தறிவை கொண்டு நிரூபிப்பதற்கு தான் விஞ்ஞானம். ஆனால் நிரூபிக்க முடியாத ஒரு ஊழலை விஞ்ஞான ஊழல் நம்ம மேல தள்ளலாம். சர்க்காரியா கமிட்டியில் இருக்குதுன்னு சொன்னா அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. நம்மை நோக்கி அதை எம்ஜிஆர் பயன்படுத்தினார், பிறகு ஜெயலலிதா பயன்படுத்தினார், நரேந்திர மோடி பயன்படுத்தினார், எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினார், இப்போது விஜய் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எங்கே கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னவரை சிறைக்கு அனுப்பி ஊதுவத்தி உருட்ட வைத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எங்களை பார்த்து ஊழல்வாதிகள் விஞ்ஞான ஊழல் செய்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இரவோடு இரவாக கைது செய்திருந்தாலும் பொய் வழக்குகள் போட்டிருந்தாலும் இதுவரை ஒரு சார்ஜ் ஷீட்டை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஃபைல் செய்ய முடியாமல் தோல்வியடைந்தவர்கள் தானே தெரியும். இது வரலாறு. ஆனால் மீண்டும் வரலாறுல நம்மளை பார்த்து விஞ்ஞான ஊழல் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இதே ஈடி வழக்கிலே not even remotest possibility of trial is being seen என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. ட்ரையல் நடத்துறதுக்கான சாத்தியமே தெரியலையே என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பழிவாங்குவதற்காக, அவர்களை முடக்குவதற்காக ஊழல் என்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி உங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற இங்க ராணிப்பேட்டை பக்கம் தானே இங்க இருந்து கொஞ்சம் அங்க ஒரு ஆள் இந்த செங்கல் சூழல 1 லட்சம் ரூபாய் வாங்கினான்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவர் முந்தா நேத்து நம்ம ஆபீஸ் வரார்.
அவர் விஜய் படத்தை வச்சிருக்காரு போன்ல. அவர் என்ன அந்த கட்சியில் தான் இருக்காரு, ஆனா நீக்கிட்டாங்க அவரை. அவர் ஒரு பொண்ணு கூட்டு வர்றாரு. அந்த பொண்ணு யாருன்னா மாவட்ட செயலாளர் என்ன வந்து அசிங்கமா இது பண்ணிட்டான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் படிப்படியாக வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் வரும் பொழுது அவர்களுடைய பின்புலத்தில் பொது வாழ்க்கைக்கான அனுபவம் இருக்கிறது. ஆனா இவன் நேற்று வரைக்கும் லாட்டி டிக்கெட் கழிச்சிட்டு இருந்தான். திடீர்னு எம்எல்ஏ என்ன பண்ணுவான், அவன் மூணு அதான் சொல்லும். நேற்று வரைக்கும் பொம்பளை பொறுக்கியா இருந்தவன் திடீர்னு அமைச்சர் என்ன செய்வான், நேற்று வரைக்கும் பவுடர் அடக்கிட்டு இருந்தவன். அவன் இப்ப ஒரு தெரியாம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நேற்று வரைக்கும் பவுடர் அடக்கிட்டு இருந்தவன் தெரியாம சொல்றேன். இப்ப நம்மளே அந்த இடத்துல இருக்கணும் வைங்கள, நம்ம டக்குனு அமைச்சர் ஆயிட்டோம். முதல் வேலை என்ன செய்வோம், இல்ல இல்ல அந்த வீடியோல அழிச்சிருவோம். பவுடரா அந்த வீடியோல அழிச்சிருவோம்ல. இந்த அடிப்படை அறிவு கூடவா இல்ல என்றால் இன்னும் இவர்கள் நிறைய இருக்கு. எந்த விதத்திலும் மக்கள் பணி செய்யாதவர்களை விஜய் வளர்ந்து நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய திராவிடத்தால் வளர்ந்து திராவிடத்தால் செழித்து திராவிடத்தால் தலை தோங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை எந்தவித பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் எந்தவித மக்கள் பணியின் எந்த அனுபவமும் இல்லாத பொறுக்கிகளிடத்திலும் கேரகளிடத்திலும் கேட்காரிகளிடத்திலும் அமைச்சர்களாக விஜய் கொடுத்து வைத்திருப்பது ஒரு வரலாற்று துரோகம். இது இந்த மண்ணிற்கு செய்யக்கூடிய வரலாற்று துரோகம். இவன் சொல்றான் நீட் வந்து திமுகவுடைய சதி. 2010 நீட் என்பது நம்முடைய வரலாறு. நீட் திமுகவின் வரலாறு. 2010 மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்தியாவே நீட்டை ஏற்றது. இந்தியாவே நீட்டை ஏற்றுச்சு. அது என்ன இருக்காது, ஒரு 8 என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்தியாவே நீட்டை ஏற்றது. ஒரே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மட்டும்தான் இந்த நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைச்சரவையிலே கூட்டணியிலே இடம்பெற்றிருந்தால் கூட அதை எதிர்த்து மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதிய இந்தியாவின் ஒற்றை முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர். எங்களுக்கு நீட்டை பத்தி பேச தகுதி இல்ல. எங்களுக்கு இல்லன்னா இஃப் நாட் அஸ் தென் ஹூம், எங்களுக்கு இல்லனா வேற யாருக்கு? 2013 உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது நீட்டுக்கு எதிராக. நிறைய பேர் பார்ட்டியா இருந்தான். அவன் எல்லாருமே மெடிக்கல் காலேஜா இருந்தான். ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் ஸ்டேட். அந்த ஸ்டேட் தமிழ்நாடு என்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த ஒரு அந்த 2013 முழு தடையை நீட்டுக்கு வாங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். 2016 அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போய் நீதிமன்றத்தின் வழியா உள்ள வந்துருச்சு. அதற்கு பின்னால் ராஜமன்னார் கமிட்டி என்று ஒன்றை அமைத்து இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக ஒரு கமிட்டி அமைத்து அதில் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ் வழி கல்வி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஸ்டேட் போர்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அது சாதகத்தை தருகிறது என்று கருத்தை எடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஜனாதிபதிக்கு கொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி இந்தியாவிற்கு நீட் ஒரு கேடு என்பதை நிரூபித்த ஒரே மாநிலம் ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாறு சொல்லும். ஆனால் என்ன பண்ணதுன்னு தெரியல. அவனுக்கு கடைசியில புத்தி பேதரிச்சு போய் தொப்பி போட்டு ஒரு பாய் இருந்தாருங்க. அவர்கிட்ட போய் ஜென்சி டிஷர்ட் போட்டு வருவாங்க. என்ன தப்பு? கம்யூனிஸ்ட் ஆபீஸ் கீழே நடக்கும்போது அது கம்யூனிஸ்டுடைய அடையாளம் இல்லையா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் துண்டு போட்டு வந்தாங்களே, அது அந்த கட்சியுடைய அடையாளம் இல்லையா? திமுக என்றாலே உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, திமுகவை பார்த்து உங்களுக்கு அச்சம். நாளை ஒரு புரட்சி வெடித்தால் அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க தகுதியான ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நம்முடைய எதிரிக்கு கூட புரிய வைத்திருக்கிறோம். அதான் பயம். கேட்டா என்றால் முஸ்லிம் லீக் தலைவர், முஸ்லிம் லீக் விஜய் ரசிகருக்கும் மன்றம். பெண்கள் நிறைய பேர் விஜய் எங்க ஐயா உங்க வயசுக்கு இப்படி எல்லாம் பேசலாமா? தலைமை என்னையே சொல்கிறது, தலைமையில அறிவுறுத்தல் வருது, அதிகமா பேசாதீங்க வேணாம், நம்முடைய முன்னால் தாங்க முடியலையே. உங்க வயசுக்கு விஜய்க்கு அல்லாஹ் ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கிறான், அவரை பார்த்தா பெண்கள் ரசிக்கிறாங்க. ஆனா பாவி, ஒரு சோபாவுக்கு இப்படியா? ஒரு சோபாவுக்கு இப்படியா? காமராஜர் ஆட்சி காலத்தில்
காமராஜர் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களை இரண்டாம் தரமாக நடத்தினார்கள். முஸ்லிம்கள் காவல்துறைக்கு வேலைக்கு சென்றால் அவர்களை இரண்டாம் தரமாக பாவித்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முஸ்லிம்களில் ஒருவராக நின்று யோசிப்பார் கலைஞர். அதனால் தான் வந்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு அரசு வேலைகளில் இடம் கொடுத்தார். எனக்கு 7 வயசு இருக்கும், நான் பிரிவினைக்கு அப்புறம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும், நான் ரோட்ல நடந்து போனா என் காதை பிடிச்சி திருவுவாங்க. ஏன்னா அந்த பிரிவினையுடைய தாக்கம், காதை பிடிச்சி திருவுவாங்க. கலைஞர் வந்ததற்கு பின்னால் முஸ்லிம்களை அரசு பணிகளிலே அமர்த்தினார், முஸ்லிம்களை சகஜமாக்கினார். நாங்க முஸ்லிம்கள் ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா வெங்கடாச்சலபதினு பேர் போட்டு தான் நடத்த முடியும், ஒரு முஸ்லிம் பேர் போட்டு நடத்த முடியாது தமிழ்நாட்டில் அந்த காலத்துல. அதை மாற்றி அமைத்தது கலைஞர் தான் என்று சொன்னவர் யார் தெரியுமா? ஐயா காதர் மொழியிலே நீங்கள் சொன்ன வார்த்தை தான் அது. எல்லாத்துக்கும் மேல முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு ஜென்சிலே இவ்வளவு தொப்பி போட்ட பையங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ரத்தத்தில் உண்மையிலேயே விசுவாசம் என்று ஒன்று ஓடுகிறது என்று சொன்னால், வரலாறுல இதே திருப்பரங்குன்றத்துக்கு எம்எல்ஏ சிடிஆர் நிர்மல்குமார், இதே திருப்பரங்குன்றத்துக்கு எம்எல்ஏ ஐயா, திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்க நிலைப்பாடு என்ன, அரசுடைய நிலைப்பாடு என்ன கேக்குறாங்க. அவரு அந்த யாரடி நீமோகினி சொல்லுவார்ல, குரூப் டிஸ்கஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவர் சொல்றாருல, அது உன் கருத்து என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன கருத்தோ அதே கருத்து. உன்னை எப்படி எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? முஸ்லிம் லீகை கூட்டணியில் வைத்திருக்கும் தாவேகாவின் அமைச்சரே உன்னை எப்படி எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாடே நினைத்தது ஸ்டாலின் என்பவர் மென்மையானவர், தமிழ்நாடே நினைத்தது ஸ்டாலின் என்பவர் நாகரிக அரசியல் செய்வார். உண்மைதான். ஆனால் எப்போது துப்பாக்கி தூக்க வேண்டுமோ அன்றைக்கு பீரங்கியை தூக்கும் ஸ்டாலினாக மாறுவார் என்பதை ஒரு தீர்ப்பு வந்தது, ஒரு கலவர கும்பல் அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு மலை மீது ஏற பார்த்தது. அதை தடுத்து நிறுத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதுகெலும்புள்ள ஆட்சியாளன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதுகெலும்புள்ள ஆட்சியாளன் தன்னுடைய கலெக்டருக்கும் தன்னுடைய கமிஷனருக்கும் சொல்லி அனுப்பினார் வரலாற்றிலே, we are not afraid of the consequences. எந்த பிரிவினைக்கும் அஞ்சக்கூடியவர் அல்ல இந்த ஸ்டாலின். எங்க போனீங்க முஸ்லிம் லீக்? கேளுங்க திருப்பரங்குன்றத்தில் தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு. 3.5% இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலமும் தராது. மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை ஒரு அரசாணையின் மூலமாக பெற்று தந்தவர். ஒத்த கேஸ்ல தாராவாத்திட்டீங்க எல்லாத்தையுமே, ஒத்த கேஸ்ல எல்லாமே காலி. முஸ்லிம் லீக் வேடிக்கை பார்க்கிறது. அது முஸ்லிம்களானாலும் ஒடுக்கப்பட்டவர்களானாலும் இளைஞர்களானாலும் கல்வியாளர்களானாலும் பெண்களானாலும் தமிழகத்தை தலை நிமிர்ந்த தலை சிறந்த மாநிலமாக அமைத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதன் தலைவரின் தலைமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாறு சொல்லும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பக்ரீத் வந்தது. நாளைக்கு பக்ரீத், இன்னைக்கு அறுக்க கூடாதுங்கிறான் தீர்ப்பு. இவங்க ஆளைய காணோம். இதே திமுக ஆட்சி காலத்தில் 2023 இதே போன்று வழக்கு வந்தது. 2024 ஹியரிங் வந்துச்சு. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் எழுந்து சொன்னார், இது முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமை சார்ந்த பிரச்சனை, முஸ்லிம்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் இதை தீர்மானிக்க முடியாது, இதை தள்ளி போடுங்கள் என்று சொல்லி வாதாடி முஸ்லிம்களுடைய உரிமையை பெற்று தந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. ஆனால் நாங்க தவிக்கிறோம். நான் சின்னவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு சப்ஜெக்ட் கொண்டு போறேன், எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த கட்ட பணிகளை பார்க்கறாங்க. இவர் பாய் ஷாஜகான் 50 வருஷத்துல திமுக அழிஞ்சிருந்தார்ல, அவரு 50 வருஷத்துல திமுக அழிஞ்சிருந்தார்ல, அவரு சாவகாசமா பிரியாணில ஆக்கி சாப்பிட்டுட்டு வீட்டுல உப்பு கண்டெல்லாம் காய போட்டு பக்ரீத் முடிஞ்சு மறுநாள் வரார், நாங்க அப்பீலுக்கு போறோம் அப்படின்னு. அது வரைக்கும் எவ்வளவு பாடுபட்டா முஸ்லிம்கள் எல்லாரும். ஒன்றை சொல்கிறேன் கடைசியாக, பிரிவினைக்கு பின்னால் முஸ்லிம் லீக் என்கின்ற பெயரை கூட பயன்படுத்த முடியாமல் நாங்கள் தத்தளித்தோம். இந்தியாவிலேயே 2 மாநிலத்தில் தான் முஸ்லிம் லீக் தப்பி பிழைத்தது. ஒன்று கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பி பிழைத்தது,
இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான் அது தமிழ்நாட்டில் தப்பி பிழைத்தது என்று சொன்னவர் நன்றி கெட்ட ஷாஜஹானே உங்கள் தலைவர் காதர் மொய்தீன் தான். போய் கேளுங்க. உங்களுக்கு மட்டும் கூடுதல் நன்றி விசுவாசம் இருக்கணும். ஏன்னா உங்கள் கட்சி தப்பி பிழைத்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் சொல்லவில்லை, உங்கள் தலைவர் காதர் மொய்தீன் சொல்கிறார். எனவே அனைவருக்குமான கட்சியாக, அனைவருக்குமான அமைப்பாக, அனைவருக்குமான தலைவராக நின்று இந்த மண்ணிலே நமக்காக களமாடிய நம்முடைய தலைவருக்கு இந்த தோல்வி ஒரு 6 மாத கால ஓய்வை தரட்டும். புரியலையா? ஒரு 6 மாத கால ஓய்வை தரட்டும். இந்த ஆட்சி களையப்பட வேண்டும், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மீண்டும் தமிழ்நாடு அதன் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப வேண்டும். கேடிகளும் பொறுக்கிகளும் அயோக்கியர்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். கஞ்சா குடுக்கிகளும் அபின் நசுக்கிகளும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பெண்களை துன்புறுத்துபவர்கள், பெண்களை இழிவு செய்பவர்கள், அந்த பொண்ணு உட்கார்ந்து சொல்லுது, அந்த ராணிப்பேட்டையில இருந்து சொல்றாரு, கட்சி பதவியில அவரு சீக்கிரம் வந்துட முடியாதுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்திருக்காங்க, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொன்னாரு. அட அசிங்கம் பிடிச்சவனுங்களா, இதுக்கு ஏன்டா வேலையும் சொல்லமா சுத்துறீங்க ஊர்ல? கோவில் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு பொங்குனார். அப்படியே மாசத்துக்கு 500 பேர் கூட வராததுக்கு எதுக்கு மல்டி லெவல் பார்க்கிங்? அப்படி திரும்பி 100 கோடியை காணும், 100 கோடியை காணும். உன் வயசு என்னமோ சின்ன வயசு தான், ஆனா உன் வயசுக்கு மீறிய பொய் பேசுறப்பா நீ. எனவே இந்த பொய் புழுகாண்டிகளையும், இந்த பொறுக்கிகளையும், இந்த ரவுடிகளையும், இந்த பெண் பொறுக்கிகளையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இளம் சமூகம் கிளம்பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிடிப்போடு வர வேண்டும். சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் களத்தில் நிற்கும் சீரிய சிங்கங்களாக நீங்கள் களத்திலே நிற்க வேண்டும். ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சீதை வில்லுடன் பிறந்தது போல். சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சீதை வில்லுடன் பிறந்தது போல். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாரு என்போம். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாரு என்போம். ஆட்சி வரும் போகும் நிலையன்று, ஆட்சி வரும் போகும் நிலையன்று ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயிரின மதிப்போம், தமிழர் இனமானம் என்றுமே காப்போம் என முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வார்த்தைகளை கூறி சபதமேற்று மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.